வெல்கம் டு பேபி குக்கிங் தமிழ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைலில் வெள்ளை குஸ்கா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இன்றைக்கி சீரக சம்பா அரிசி 2 டம்ளர் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட இது 1/2 கிலோ வரும். அரிசியை 2 முறை கழுவிட்டு ஊற போட்டுருங்க. நம்ம சமைக்கிறதுக்கு பாத்திரம் அடுப்பில் வைக்கிற டைம் ஊற போட்டால் போதுமாக இருக்கும். குஸ்கா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருவோம். அளவுகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, மல்லித்தழை, புதினா தழை, தயிர், ஒரு பழுத்த தக்காளி. தாளிப்புக்கு கரம் மசாலா எடுத்துக்கலாம். ஜாதி பத்திரி சின்ன பீஸு, பிரியாணி இலை சின்னதாக ஒரு 4 எடுத்திருக்கேன். சாய் ஜீரா 1/4 டீஸ்பூன், ஒரு 6 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, பட்டை ஒரு 4, கிராம்பு ஒரு 10 கிராம்பு எடுத்திருக்கேன். காரம் எல்லாமே இந்த அளவு தான் போட போகிறோம், வேறு எதுவுமே போட போகிறது கிடையாது. கொடுத்துருக்கிற அளவு 1/2 கிலோவுக்கு சரியாக இருக்கும். பெரிய வெங்காயத்தை நீள் வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு 4 வெங்காயம் எடுத்துக்கோங்க. நம்ம பொடியாக இருக்கிறதுனால தானே ஒரு 6 வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி இது நாட்டு தக்காளின்றதுனால நான் உள்ளே இருக்கிற பல்ப்பெல்லாம் வெளியே எடுத்துட்றேன். நல்லா பெரிய பீஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கலருக்கும் டேஸ்ட்டுக்கும் மட்டும்தான் போட போகிறோம். இதை நம்ம போட்டு வதக்க மாட்டோம், அதனால உள்ளே இருக்கிற பல்ப் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம குக்கரில் தான் தாளிக்க போகிறோம். நெய் 2 டேபிள் ஸ்பூன், கடலெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் தண்ணி தெளிச்சுக்கோங்க. இந்த தண்ணி சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருளை போட்டுக்கலாம். இப்படி செய்யும் போது கடலெண்ணெயோட வாசம் பிரியாணிலேயோ குஸ்காலே எதுலேயுமே வராது. அதனால தான் இந்த முறைப்படி செய்கிறேன். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அது எல்லாமே ஒன்றாவே போட்டுருங்க. வெள்ளை குஸ்கா பண்ணும்போது இந்த மாதிரி தான் போடணும். அப்போ தான் குஸ்கா நல்லா ஒயிட்டாக இருக்கும். எல்லா பொருளையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா மூடி போட்டு வேக வச்சு நல்லா வதக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாமே நல்லா வதக்கி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. நல்லா சுருண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் ஒரு 50 மில்லி தயிர் எடுத்து வச்சுருப்போம். அந்த தயிரை சேர்த்து நல்லா பரட்டி கொடுங்க. நல்லா பச்சை வாசனை போக வதக்கி எடுத்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் குவிச்சு எடுத்திருக்கேன் அரிசி, அதனால 3 டம்ளர் எடுத்திருக்கேன். தலை தட்டி எடுத்துனிங்கன்னா 3 டம்ளர் போதுமா. தண்ணி ஊற்றணுன்னு உப்பு சரி பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் தக்காளியை போட்டுக்கோங்க. தக்காளி வதக்கக்கூடாது, இப்படி தான் போடணும், இல்லாட்டி நிறம் மாறிடும் வதக்கி எடுத்திங்கன்னா. இதிலே சூட்லேயே தக்காளியும் வெந்துடும், அதனால இந்தளவு போட்டுக்கோங்க. தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுட்டு கிளறி கொடுங்க. தக்காளி இந்த மாதிரி போட்டோம்னா தான் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் குஸ்கா பார்க்குறதுக்கு. இடையில நல்லா கிளறி கொடுங்க. தண்ணி ஃபுல்லாக வற்றினதுக்கப்புறம் நல்லா கிளறிட்டு இப்போவே உப்பு எதுவும் சரி பார்த்து போடுறதுன்னா போட்டுக்கோங்க. நெய் வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி கொடுத்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டதுக்கப்புறம் 15 நிமிஷம் சின்ன பர்னரில் ஸ்லிம்மில் வச்சுருங்க. 15 நிமிஷம் கழித்து ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், குஸ்கா நல்லா ஒயிட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம தேவைக்கேற்ப மல்லியில் தூவி நெய் ஊற்றுறனாலும் ஊற்றிக்கலாம். தக்காளி அப்படியே சிகப்பாக அங்கங்கே அப்படியே 1 2 இருக்கும். ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒயிட் குஸ்கா ரெடி. இவ்வளோ நேரம் பொறுமையாக என் வீடியோ பார்த்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒரு முறை குஸ்காவை இப்படி சமைச்சு பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். இந்த குஸ்காவுக்கு சிக்கன் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் கிரேவி லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.